அம்மா தொடங்கலாம். என ஈன்ற தாய் தந்தையரை வணங்கி சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்திந்திய சென்னை செந்தமிழ் மன்றம் அனைத்திந்திய உலக சாதனை புத்தக நிறுவனத்துடன் இணைந்து சீவக சிந்தாமணி உலக சாதனை முயற்சியாகவும் பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் நிகழ்த்தும் நிகழ்வில் இணைய வழி இணைந்துள்ள சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்வின் 70வது அமர்வில் மீண்டும் 3வது முறையாக பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு இந்நிகழ்வின் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் ஒன்றிணைக்கும் பெரியோர்களுக்கும் என்னுடைய முத்தான வணக்கத்தையும் நன்றினையும் உரித்தாக்கிக் கொள்கின்றேன். இதற்கு முன்பு பேசின தோழர் முனைவர் க. சதீஷ்குமார் பேராசிரியர் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்போது நம்மளுடைய அடுத்த தொடர்ந்த திருப்பு முனையாக அப்படின்னு ஐயா சொல்லிட்டு போனதுக்கு அடுத்தது நம்ம என்னென்னலாம் நிகழுது, சீவகன் எப்படி அவங்களுக்கு போர்க்கலைகளை பற்றி எல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதுல இருந்து நம்ம அடுத்தது பார்க்க போகிறோம். 1676வது பாடல்ல சீவகன் அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் குமரர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப அழகா விரிவா எல்லா கலைகளையும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அது எப்படி கத்துக் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஒரு ஆசான் ஒரு 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 விஷயங்கள் எப்ப கேட்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு புரியும்படியாக சொல்லும் போதுதான் கேட்பாங்க, இல்லைன்னா அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க சீவகன் சிறந்த ஆசானாக இருந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றான். இந்த அரசிலங்குமரர்கள் அனைவருமே ரொம்ப சிறப்பாக வெகு விரைவாக கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத இந்த பாடல் வழியா சொல்றாங்க. அதோடு மட்டும் பாத்தீங்கன்னா இப்பெல்லாம் இணைய வழியில நம்ம வகுப்பு இந்த கரோனா காலகட்டத்துக்கு பிறகு இணைய வழி தொடர்பு அப்படின்னாலே ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம வேற வேலை செஞ்சு போயிடுவோம். மாணவர்கள் கவனிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா வேற எங்கேயோ வேற வேலை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரியான நிலைகள் இல்லாம, அது போலலாம் இல்லாம இங்க இருக்கக்கூடிய இந்த இளவரசர்கள் எல்லாரும் எப்படி கல்வி கற்றுக்கொள்கிறார்கள் அப்படின்றதையும் அது எவ்வளவு அழகா நம்மளுடைய சீவகன் கற்றுக் கொடுத்தான் என்பதையும் குறிப்பிடுறாங்க. பாருங்க, பொருஞ்சரம் சலாகை வெய்ய புகன்றனர் துறக்குமாறும். அப்போ பொருஞ்சாம் அந்த அம்பு வேகமா வருது அப்படின்னா சலாகை வெய்ய அந்த இரும்பு, இன்னொரு பக்கம் அம்பு வருது, இன்னொரு புறம் இரும்பால் செய்யப்பட்ட அம்புகளும் இரும்பு கம்பியால் செய்யப்பட்ட அம்புகளும் நம்ம மேல வருது அப்படின்னா வெய்ய புகன்றனர் துறக்கு, அதுல இருந்து தன்னை எப்படி காத்து கொள்ள வேண்டும். துறக்கு மாறும், நம்மளோட வீழ்த்தப்படுகிறது, நம்மள வீழ்த்த வராங்கன்னா நம்ம அதுல எப்படி தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்பது முதலையும், வருகனை விளக்குமாறும், கணை நம்ம மீது தொடுக்கப்படும் போது நம்ம அதை எப்படி விலக்கி விட்டு வேறு நம்மளை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதையும், வாழமர் நீந்து மாறும், அடுத்தது வாழ்போர் நடக்க போகுதுன்னா அதுல இருந்து நம்மளை நாம் எப்படி காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதையும், கருவியும் கரப்பும் மாறும், இந்த கரப்பும் என்பது மறைந்து கொள்ளுதல், எப்படி நம்மளை தற்காத்துக் கொள்ளுதல் என்பதை குறிப்பிடுறாங்க. கேடயம் முதலான ஆயுதங்களை வைத்து ஒரு புறம் போரிட்டு கொண்டே செல்லுதல், மறுபுறம் அதை வைத்து தடுத்து நம்மளை நாம எப்படி காப்பாற்றிக் கொள்ளுதல் அப்படின்றதையும் கரப்புமாறும், கணைப்புறம் காணுமாறும், அது மட்டும் இல்லாம இந்த வேகமா வரக்கூடிய அம்புகளை புறமாக நாம் எப்படி அவர்கள் மீது செலுத்துமாறும், விரிய அதாவது அவங்களுக்கு புரியும்படியாக அந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் மற்றவர்க்கு காட்ட வீற்றிருந்தவரும் கற்றார். அதை பிள்ளைகளும் ரொம்ப விரைவாக ஆவலோடு கற்று தேர்ந்தார்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. நம்ம மேல அம்பு எய்தப்படுதுன்னா அதை நம்ம வாங்கிட்டோம்னா நம்ம அவ்வளவுதான், அந்த போரில் வெற்றி எல்லாம் பெற முடியாது. ஆனா எப்படி நீங்கள் போரில் வெற்றி கொள்ள முடியும் அப்படின்னா அதை எப்படி வர்றதை நீங்க எதிர்கொண்டு தடுத்தாலே போதும். தடுக்கிறத விட நீங்க எப்படி டைவர்ட் ஆகி போகணும்ன்றத தெரிஞ்சாலே போதும், அந்த அம்பு உங்களை தாக்காது, எந்த கருவியா இருந்தாலும் சரிதான். அதே மாதிரி நீங்க அதை எப்படி வீழ்த்தணும் அப்படின்றதையும் ரொம்ப அழகா நமக்கு இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு போறாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த அம்பு வீழ்த்ததை பத்தி சொல்லும் போது வாட்போரிலே விலக்கி செல்லக்கூடிய முறை, கேடயம் முதலானவற்றில் நம்ம எப்படி நம்மள தற்காத்து கொள்ளணும், பகைவருடைய அம்பு வருது அப்படின்னா அதை நம்ம புறமாக நின்று அதையே வீழ்த்துவது எப்படி,
இது எல்லாத்தையுமே ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறாரு சீவகன். அதை விருப்பத்துடன் இந்த மாணவர்கள் அனைவருமே கற்றுக்கொள்கின்றார்கள். அரசியலம் குமரர்கள் இதை நமக்கு ஒரு நம்ம எதுக்கு ஒப்பீடாக நம்ம கொண்டு போகலாம் அப்படின்னா திருக்குறளை சொல்லுவாங்க, தார் தாங்கி செல்வது தானை தலைவந்த போர் தாங்கும் தன்மை அறிந்து அப்படின்னு 767வது குறள்ல படைனா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, தார் தாங்கி நம்மளுடைய அந்த தார் மாலை கழுத்தில் அணிந்து கொண்டிருக்கக்கூடியது, அது அந்த அம்பு நம்ம எதிரிகள் வீழ்த்துறாங்கன்னா அதை தாங்கக்கூடியதாகும். தாளை தலை அதே மாதிரி அதை அவங்க நம்மள வீழ்த்துவதும் நாம் அவர்களை வீழ்த்துவதும் இந்த போர முறைகளை எல்லாம் களைந்து எப்படி வெற்றி பெறணும் என்பதை தடுத்து அந்த தன்மையை அறிந்து நம்ம அவங்கள் மீது எதிரிகள் மீது போர் தொடுப்பதுதான் சிறந்த போர் முறையாகும் அப்படின்னு இதுதான் படை என்பதா நம்ம வள்ளுவர் குறிப்பிடுறது. தார் தாங்கி செல்வது, அவங்க நம்மள வீழ்த்துறாங்கன்னா அதை எப்படி தாங்கி நம்ம அடுத்தது ஒரு ஸ்டெப் முன்னாடி வைக்கணும். அடுத்தது தானை தலை அவங்க எதிரிகள் நம்ம மீது போர் தொடுக்க நாம எப்படி அவங்கள தலைமை தாங்கி இருக்கிறவங்கள வெற்றி பெறணும். அடுத்தது போர் தாங்கும் தன்மை அறிந்து எப்படி அதை வீழ்த்தணும் என்பதை அறிந்து செயல்பட வேண்டும் என்பதை நமக்கு வள்ளுவர் குறிப்பிடும். அந்த கருத்து இந்த இடத்துல நமக்கு சீவகன் எப்படி இந்த போர் கருவிகளை வரும்போது நாம எப்படி அதெல்லாம் தாங்கிக்கணும், அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும் என்பதை மிக அழகாக குறிப்பிட்டுட்டு போறாரு. அடுத்தது 2வது பாடல் பாத்தீங்கன்னா நமக்கு யானையுடைய போர் நுட்பங்களை எல்லாம் ரொம்ப அழகா குறிப்பிடுறாரு. யானை போருடைய கற்றறிதல் எப்படி பாத்தீங்கன்னா வேலுடைய இப்ப நமக்கு வளம் பொருந்தியது எதுன்னு பாத்தீங்கன்னா யானை தான். ஆனா அந்த யானை போர் செய்யும் போது அந்த பகைப்புலமாக இருக்கக்கூடிய யானையே நமக்கு பாதுகாப்பான ஒரு அரணாகவும் அமையும் அப்படின்றது இந்த பாடல ரொம்ப அழகா குறிப்பிட்டுட்டு போறாங்க. வேலுடை தடக்கையார்கள், அந்த வேலை வைத்திருக்கக்கூடிய தடக்கையார்கள் எல்லாருமே வேழம் மேற்சென்று போதிர், அவங்க வேழத்தை கொண்டு நம்மளை வீழ்த்தும் போது நாம என்ன செய்யணும் அப்படின்னா வேழம் காலிடை கறக்குமாறும், அந்த யானையோடைய அந்த கால் சந்துக்குள்ள போய் பூந்துக்கோங்க, அப்படி அதுக்குள்ள போயிடுங்க, அதுல போய் ஒளிஞ்சுக்கிங்க. கையிடை திரும்பி மாறும், அடுத்தது பாத்தீங்கன்னா அது துதி கையால வச்சு அதனுடைய கால் கீழே உங்களை இழுத்து அடிச்சு தூக்கி போடுறதுக்கு வந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, உடனே அந்த யானையினுடைய மேற்புறத்துல ஏறி குதிச்சு மறுபடியும் வந்துடுங்க அப்படின்னு சொல்றாரு. எப்படி கையிடை திரியும் மாறும், நீங்க அதுல இருந்து தப்பிக்கணும் அப்படின்னு யானை மீது ஏறி அப்படி ஒரு டைவர்ட் ஆகி வந்துடுங்க. வாலிடை மறியுமாறு, உடனே வாளால அடிச்சு தாக்குறதுக்கு அந்த யானை புறப்பட்டது அப்படின்னா நீங்க அப்படியே என்ன செய்யுங்க, மறுபடியும் உங்களை அதற்குள்ளிருந்து மறுபடை குளிக்குமாறும், நீங்க உங்களை எங்க இருந்து பாத்துக்கணும் அப்படின்னா காலிடையில இன்னொரு புகமாக புகுந்து வெளியே வந்து விடுங்கள் அப்படின்னு சொல்ற. நூலிடை கிடந்தவாறே நுனித்தவன் கொடுப்ப கொண்டான், வாலிடை மறிமரம், வாழ்கால தடுத்தானா நீங்க என்ன பண்ணுங்க, இன்னொரு கால் பகுதியில புகுந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு யானை படையில எப்படி போரை புரிய வேண்டும் என்பதை இந்த பாடல ரொம்ப நுட்பமா கொடுத்துட்டு போறாங்க. அந்த யானை தாக்க வரும்போது முதல்ல அது கால் சந்துக்குள்ளையும், 2வது அது உங்களுடைய துதி கையால வெறுத்துச்சுன்னா மேல் ஏறி குதித்து வருவதும், வாளால் அடிச்சுன்னா திரும்பியும் கால் சந்துக்குள்ளேயே நீங்க போய் அவங்க அந்த யானை கிட்டையே நீங்க உங்களை காத்து கொள்ளலாம் என்பதாக சொல்றாங்க. இந்த முறையெல்லாம் எங்க இருக்குது, எப்படி சீவகன் இதை அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் அரசர் குமரர்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுக்குறாருன்னு பாத்தீங்கன்னா, நூலிடை கிடந்தவாறு நுனித்தவன் கொடுப்ப கொண்டார். இந்த கொடுப்ப கொண்டார் என்பது அந்த இளவரசர்கள் அனைவரும். இந்த நுனித்தவன் என்பது சீவகன். அவன் எப்படி நுனித்தவன்னா எல்லாத்தையும் ஆழ்ந்து கற்றவன். எதெல்லாம் ஆழ்ந்து கற்றுட்டானா எப்படி போர் முறைகளை எல்லாம் செய்ய வேண்டும் என்று போர் நூல்கள் குறிப்பிடுகின்றனவோ, யானைப்படையில எப்படி நடந்துக்கணும், குதிரை படையில எப்படி நடந்துக்கணும், வால் படையில எப்படி இருக்கணும் சொன்ன நுணுக்கங்களை எல்லாம் மிக நுட்பமாக கற்றறிந்தவன் இந்த சீவகன். அதனாலதான் அவன் மிகச் சிறப்பாக இந்த செயலை செய்கின்றான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பலதரப்பட்ட போர் முறைகளை கற்றல். இன்னும் வேற வேற என்னென்னலாம் கற்றுக் கொடுக்குறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொடி நெடுந்தேரின் போரும், இந்த தேரில மிக உயரமாக ஏற்றப்பட்டிருக்கக்கூடிய கொடியை கொண்டிருக்கக்கூடிய தேர்ப்படை, அதை எப்படி நீங்க போர் புரியணும். அப்புறம் குஞ்சரம் குறித்த போரும், 2வதாக யானை.
யானை வந்து எப்படி போர் செய்யணும் யானை கிட்ட. அடுத்தது கடுநடை புரவி போரும். வேகமாக, புரவி என்பது குதிரை, அது எப்படி வெகு வேகமாக சென்று போர் தொடுக்குமோ அதை போல அதனுடன் எப்படி சேர்ந்து போர் செய்ய வேண்டும். கரப்பர கற்று முற்றி இடனறிந்திளங்கும் வைவாள். அதோட சேர்த்து எப்படி நீங்க வந்து இப்ப இதுங்க கிட்ட இருந்தெல்லாம் யானை, குதிரை, தேர், இந்த போர் பாறைகளுக்கிட்ட நீங்க உங்களை எந்த இடத்துல எப்படி நாம போர் புரியணும் என்பதையெல்லாம் அறிந்து கொண்டு என்ன செய்யணும், நீங்க போர் புரிய வேண்டும். இருஞ்சிலை குண்டம் மூன்றும். அந்த இருஞ்சிலை மூன்று என்பது அந்த கூர்வேல், பொருவில், எரிவேல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 3 முறைகளையும் வைத்து எந்த இடத்துல வச்சு அவர்களை தாக்க வேண்டும் எதிரிகளை, இதை எல்லாத்தையுமே வந்து அந்த இளவரசர்கள் கற்றுத்தராங்க. உடனறிந்தும்பனார்க்கும் உரைப்பரும் தகையரானார். அவங்களுக்கு கூட இருந்து எப்படியெல்லாம் போர் செய்யணும் என்கின்ற கலைகளை மிக அழகாக என்ன பண்ணாரு, சொல்லி கொடுத்துட்டு இருந்தார் சீவகன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1679வது பாடல்ல படையை தாக்கி அழிக்கும் கலையை கற்றல். இந்த பாடல்லே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து திருக்குறள்ல குறிப்பிட கைவேல் களிற்றொடு போக்கி வருபவன் மெய்வேல் பரியா நகும் அப்படின்னு. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எப்படி ஒரு யானையை வந்து போர் செய்ய ஒருவன் வந்து வீழ்த்துறான் அப்படின்றத இந்த பாடல்ல குறிப்பிட்டு இருப்பாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யானை வந்து அவனை தாக்க வரும்போது அவன் வந்து அந்த யானையை வீழ்த்ததுக்கு ஒரு அம்பு விட்டுட்டான். 2வது வேற இன்னொரு அம்பு அந்த யானை மீண்டும் வர பாக்குது. அப்ப இன்னொரு அம்பு கொண்டு எப்படி அவனை வீழ்த்தணும் என்று நினைக்கும் போது தன் மார்பில் குத்திருந்த அந்த அம்பை எடுத்துட்டான். ஆகா, நமக்கு இன்னொரு அம்பு கிடைச்சிருச்சு, இப்ப இந்த யானையை வீழ்த்தலாம் என்று. நம்ம உயிர் வந்து என்ன பட்டிருக்கு, நம்ம மேல விழுப்புண் பட்டு இருக்கு, அது உயிருக்கு ஆபத்தான நிலை இருக்கு. ஆனா அவனுக்கு போர் என்கின்ற ஒரு திறம், ஒரு அம்புல வீழ்த்தனா யானை வீழாது. அப்ப இன்னொரு அம்பு வேணும். அது எங்க இருக்குன்னா என் மேல குத்திருக்கு, என்னை பத்தி கவலை கிடையாது, போர்ல வெற்றி பெறணும் என்பது ஒண்ணு மட்டும்தான் மன திப்பத்து இருக்கு. அதனால அதை பிடுங்கி கிடைத்து விட்டது என்று நகும் என்று குறிப்பிடுறாரு. மெய்வேல் பரியா நகும். ஆகா, எனக்கு ஒரு வேல் கிடைச்சிருச்சு, இப்ப நான் அந்த யானையை வீழ்த்த போகின்றேன் என்கின்ற எண்ணத்தை உடையவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவது இந்த இடத்துல. அதே மாதிரி நமக்கு ஒவ்வொரு நுட்பங்களையும் சீவகன் மிக அற்புதமாக இளவரசர்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்து கொண்டே வருகின்றார். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா வியக்க வைக்கும் வில் திறமை, எப்படிலாம் வந்து அந்த திறமை இருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு போறாரு. நமக்கு வந்து படையை தாக்கி அழிக்கக்கூடிய கலையை வந்து கற்றுக் கொடுக்கக்கூடியது. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சொல்லிட்டாரு. அதாவது முதல்ல வந்து ஆயுதங்களை வைத்து வில்லு, அம்பு, அப்புறம் வந்து கேடயம் வைத்தெல்லாம் எப்படி நம்மள காப்பாத்துக்கணும், வாள் வச்சு எப்படி போரிடணும்லாம் சொல்லிட்டாரு. அதுக்கடுத்து தேர்ப்படைகளை, யானைப்படை, குதிரைப்படை, மற்ற உயிரினங்கள் வரும்போது எப்படி நடந்துக்கணும்னு சொல்லிட்டாரு. இது இல்லாம இன்னொரு விதமாகவும் நமக்கு அழிவு வரும், அதையும் நம்ம பார்த்து நடந்துக்கணும் என்கின்ற நுட்பத்தையும் சொல்றாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒற்றர்கள் மூலமாக வரக்கூடிய துன்பங்கள், அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்ப நாம இந்த பயிற்சி எல்லாம் மேற்கொண்டிருக்கோம். அங்க சொல்றாரு அவரு சீவகன் வந்து இந்த இளவரசர்களுக்கு எல்லாம் நாம இப்ப வந்து இங்க ஆயுதங்கள் எல்லாம் இல்லாம நம்ம வந்து இங்க பயிற்சியை மேற்கொண்டிருக்கக்கூடிய இடம். அப்படி இந்த மாதிரியான சூழல்ல கூட என்ன செய்வாங்க, பகை நாட்டு அரசர்கள் வந்து நம்மள வீழ்த்தணும் என்பதற்காக ஒற்றன் மூலமாக செய்தியை அறிந்து போர் தொடுப்பாங்க. அந்த நேரத்துல நாம எப்படி நம்ம தயாரா இருக்கணும்ன்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. இந்த இடத்துல ஒற்றன் என்பவன் மிக முக்கியமானவன். நமக்கு வந்து திருக்குறள்லே வந்து பாத்தீங்கன்னா ஒற்றன் என்பவன் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தனியான ஒரு அதிகாரமே வந்து கொடுத்திருந்திருப்பார், ஒற்றாடல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒற்றன் என்பவன் மதிநுட்பத்துடன் இருக்கக்கூடியவன், அவ்வளவு உண்மை உடையவனாக திகழக்கூடியவன், நூல்களை எல்லாம் கற்றறிந்தவனவாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அவன் எடுத்துட்டு வர செய்தி என்பது சும்மா கேட்ட செய்தி, பார்த்த செய்தி எல்லாம் கொண்டு வர மாட்டான். அவன் தேர்ந்து எவ்வளவு நுட்பங்களை எல்லாம் அறிந்துதான் அவன் வந்து அது அரசன் கிட்ட இது உண்மை தகவல் தான், நீங்க வந்து நான் கேட்ட வரைக்கும் இது இவ்வளவு அத்தாட்சியான உண்மை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவன் வந்து எல்லா விதமான தகுதிகளையும் பெற்றவனாக அந்த ஒற்றன் வந்து இருப்பான். அதே மாதிரி அரசனுக்கு 2 கண்ணு மாதிரி, ஒண்ணு வந்து அவன் நீதி நூல்களை கற்று இருக்கணும், இன்னொன்னு சிறந்த ஒற்றனை வச்சிருக்கணும். அப்படி இருந்தாதான் அவன் சிறந்த அரசனாக என்ன பண்ண முடியும்,
செயல்படுத்த முடியும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அரசனுக்கு வந்து எல்லா விஷயங்களையும் எடுத்து கூறுவதற்கு சொல்வதற்கு யார் வந்து இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு எல்லாரும் வெளியில இருப்பாங்க. வேற விதமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகளை எல்லாம் யார் அறிந்து வந்து சொல்லுவாங்கன்னா ஒற்றர்கள் தான் சொல்லுவாங்க. அவர் வந்து ஒரு ஒற்றன்லாம் அந்த அரசன் வந்து வச்சுக்க மாட்டாரு. 3 ஒற்றர்கள் வச்சிருப்பாங்களாம். ஒருத்தவங்க வந்து கொண்டு வர செய்தி உண்மைதானா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு, இன்னொருத்தர் கொண்டு வர்றதும் உண்மைதானா இன்னொரு ஒற்றர், அதுக்கப்புறம் 3வதாக வரக்கூடிய இன்னொரு ஒற்றர், அவங்கள 2 பேரையும் கண்காணிக்கிறதுக்கு இன்னொரு ஒற்றர். அப்ப 3 ஒற்றர்கள் ஒருத்தவங்களை என்ன பண்றது, வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறது. அப்படி கொண்டு வரக்கூடிய அந்த செய்தி தான் உண்மை அப்படின்னு அரசன் வந்து எடுத்துக்கிட்டு அதை வந்து செயல்படுத்தக்கூடிய நிலை அரசனுக்குடைய ஒரு கம்பீரமான வந்து அரசாட்சி புரிவதற்கான தகுதிகளில் ஒன்று. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த ஒரு ஒற்றன் போனா போதாதுங்களா, இந்த மாதிரியான இத்தனை ஒற்றர்கள் எல்லாம் தேவைங்களா அப்படின்னு நம்ம இன்னொரு கேள்வி வச்சா, அதை வந்து எப்படி பாதுகாப்பா வச்சுக்கணும்னா, ஒரு ஒற்றனுக்கு இன்னொரு ஒற்றன் வந்து ஒற்றா இருக்காங்க இல்லைங்களா, அது வந்து அம்மா வணக்கம்மா. உங்க வீடியோ ஆஃப் பண்ணியே பேசுங்கம்மா, சரியா கேட்கல. அம்மா கேக்குதுங்களா? நீங்க பேசுறது கேட்கலாங்கம்மா, வீடியோ ஆஃப் பண்ணிட்டு பேசுங்கம்மா. அம்மா புனிதவதி அம்மா கேக்குதுங்களா? கேக்குதுங்களாங்க ஐயா? ஐயா இப்ப கேக்குதுங்கம்மா, பேசுங்க. உங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டே பேசுங்க. சரிங்க. சரிங்க. ஒரு நிமிஷம். ஒற்றன் வந்து 3 ஒற்றர்கள் இருக்கிறதுக்கும், அந்த 3 ஒற்றர்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெரியாத மாதிரி நடந்துக்கக்கூடிய நிலை. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? சரியா கேக்குதுங்கம்மா, நல்லா கேக்குது, பேசுங்க, தொடருங்க. சரிங்க. அப்ப அந்த ஒற்றாடல் என்பது மிக முக்கிய ஒன்றாக வந்து நமக்கு ஒற்றாடல்ல வள்ளுவர் வந்து குறிப்பிடுறாரு. அந்த படையை அந்த ஒற்றாடல் வந்து 59வது அதிகாரத்துல ஒற்றும் உரை சான்ற நூலும் இவை இரண்டும் தெற்றென்க மன்னவன் கண் அப்படின்னு ஒற்றை பத்தி அரசனுக்கு 2 கண்ணு மாதிரி ஒற்று ஒண்ணு, இன்னொன்னு உரை சான்ற நூல். ஃபர்ஸ்ட் ஒற்றன் தான் முக்கியம். ஏன்னா இந்த இடத்துல எதுக்காக ஒற்றாடலை பத்தி நம்ம இவ்வளவு விஷயங்கள் குறிப்பிடப்படுவதற்கான காரணம், இவ்வளவு தூரம் கலைகள் எல்லாம் கற்றிருந்தால் மட்டும் போதாது, நம்மள உள்ளிருந்து என்ன வேஷம் போட்டிருக்காங்க அப்படின்லாம் தெரியாத அளவுக்கு வந்துதான் நம்மளோடு ஒருவராகத்தான் நம்ம அவங்கள நீ ஒற்றனா அப்படின்னு எவ்வளவு அடிச்சாலும் உண்மையை சொல்லாம அவங்க வந்து எடுத்துட்டு போய் நம்ம கிட்ட இருக்கிற விஷயத்த பகை அவங்க அரசனுக்கு வந்து கொண்டு போய் சொல்லிடுவாங்க. அப்படி நம்மள தாக்கக்கூடிய இன்னொரு போராக இருக்கக்கூடியவன், நமக்கு அழிவை தரக்கூடியவன் ஒற்றன். அதாவது அவங்க அரசனுக்கு ஒற்றன் வந்து உயர்வானவன், மற்றவர்களுக்கு வந்து தீங்கு இழைக்கக்கூடியவன். அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடியவனை நன்கு அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்குதான் அவர் வந்து ஒரு ஒற்று உணராமை ஆள்க உடன் மூவர் சொல் தொக்க தேரப்படும் அப்படின்னு ஒற்றன் வந்து 3 ஒற்றன்களை வைத்து அரசர்கள் வந்து
மற்றவர்கள் நாட்டை பற்றின தகவல்களை அறிந்து கொள்வார்கள் என்பதை பத்தி வள்ளுவர் அவ்வளவு குறிப்பிடக்கூடியது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகை நாட்டை எப்படி அழித்தல். அப்ப இதையும் நீங்க வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன செய்யறாரு, இளவரசர்களுக்கு சீவகன் வந்து குறிப்பிடுறாரு. தானையும் அன்றி நின்ற தனியிடம் ஒற்றி, நாம இருக்கிறது அறிந்து கொண்டு ஒற்றி மன்னர் தானை மேற்சென்று, நம்ம கிட்ட இருந்து நாம இங்க எதுவும் இல்லாம தனியா இருக்கிறோம், பயிற்சி எடுக்கிறோன்றத அறிந்து கொண்டு அவங்க மன்னன் கிட்ட போய் தானை மேற்சென்று பொழுதும் வென்றியீர் தளர்த்தில் இன்றி, நீங்க வந்து அப்ப என்னன்னா மனசுல மட்டும்தான் உங்களுக்கு ஊக்கத்தை கை கொண்டு நீங்கள் வெற்றி பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி, தானையை உடைக்கும் வெம்போர் தருக்கினார் மைந்தர் என்று தானை சூழ் மன்னர் குய்த்தார் மன்னனும் தருக என்றான். நீங்க வந்து அப்ப என்ன பண்ணுவோம், ரொம்ப சிறப்பாக ஒற்றன் மூலமாக நம்ம பகைய மன்னன் நம்மள தாக்க வரான் அப்படின்னா வெற்றி மீது மட்டும்தான் நீங்க நம்பிக்கை வைக்கணுமே தவிர மற்றபடி கருவிகள் மீதும் படை போர் எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு நினைவு உங்களை வந்து அழித்து விடும். அதனால அப்படி இல்லாம வெற்றி நமக்கு தான், எது இல்லைனாலும் பரவாயில்ல நாம இருக்கிறோமே அப்படின்னு நீங்க வந்து போருக்கு போகலாம் என்ற ஒரு நம்பிக்கையை எல்லாம் கொடுத்து சீவகன் வந்து சொல்றாரு. அப்ப நல்லா பயிற்சி பெற்றுட்டாங்க, ரொம்ப சிறப்பா இருக்கிறாங்க. உடனே என்ன பண்றாரு, அவங்களுடைய தந்தை வந்து பார்க்கணும் அப்படின்னு தடமித்தனுக்கு வந்து ஆசை வந்துருச்சு. உடனே எல்லாரையுமே வந்து வாங்க வரவைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அதான் தானை சூழ் மன்னர் குய்த்தார், நல்ல சிறப்பா வந்து போர் பயிற்சிகளை எல்லாம் பிள்ளைகள் கற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி வந்த உடனே மன்னனும் தருக என்றான். நீங்க எல்லாரையும் வர சொல்லுங்க அப்படின்னு ஆணை போட்டுட்டான். வியக்க வைக்கும் வில்வித்தை, ரொம்ப வந்த பிள்ளைங்க வந்து எப்படி எல்லாம் போர் செய்தார்கள் என்பதை அப்படியே பார்த்த உடனே தடமித்தன் வந்து பெருமிதமா நிற்கிறாரு. என்ன இப்படி ஒரு ஆற்றல் மிகுந்த ஒரு போர் பயிற்சி எல்லாம் பெற்று இருக்கிறார்களே நம் பிள்ளைகள் அப்படின்னு ஒரு வியக்கிறாரு. என்ன மாதிரியான போர் பயிற்சியை மேற்கொண்டு என்ன அவங்க பெருசா நம்ம வந்து சிறப்பா ஆயிட்டாங்க, வில் எல்லா வித்தையும் கத்துக்கிட்டாங்க, போர் பயிற்சி எல்லாம் பெற்றுட்டாங்க, ஏன் இவர் இவ்வளவு தூரம் புகழறாரு அப்படின்னு நம்ம கேள்வி கேட்டா அவர் சொல்றாரு, அந்த முகத்தில் உள்ள காது குண்டலத்தை மட்டும் அதனுடைய உச்சியை மட்டும் தொடு மாதிரி அம்பை எய்தும் திறன் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது மழையோடு சூழ்ந்து கொண்ட வான்புகள் சிலையின் நீக்கி புழைமுக நெற்றி நக்க கோலவிற் பகழி வாங்க. அது அப்படியே போய் அதோட உச்சத்தை மட்டும் அப்படி லைட்டா டச் பண்ணிட்டு போதுங்க, அந்த அளவுக்கு நுட்பமாக அம்பை எய்தும் பயிற்சியை பெற்றுள்ளனர். அடுத்தது எப்படி இருக்குன்னா, இழைப்பக இமைப்பின் எய்தி தெரிந்த அப்படின்ற என்னன்னா, ஒரு நொடியில நூலை ரெண்டா பகுத்தல். நூலே ரொம்ப மெல்லியது, இழை அதுவே மெல்லியதுதான். அந்த இழை பகை இமைப்பின் அந்த கண் நொடிக்க அந்த ஒரு நொடிக்குள்ள பகம் ரெண்டாக பிளங்கும்படியாக விட்டெறியக்கூடிய அம்பை எய்தும் அளவுக்கு திறம் வாய்ந்தவர்களா இருக்கின்றார்கள். அடுத்தது மூணாவது பாத்தீங்கன்னா, மின்னல் எப்படி வந்து மின்னி அப்படி நிமிஷத்துல காணாத போகுமோ அதை போல அப்படியே விரைந்து திரிந்து போர் செய்கின்றார்கள், அம்பை எய்துகிறார்கள் அப்படின்னு சொல்றாரு. விழைவரு குமரர் புக்கு சாரியை வியந்தனார. இது எல்லாமே அங்க இருந்தவங்க எல்லாமே பார்த்து எப்படி இப்படி ஒரு போர் பயிற்சி எல்லாம் வந்து இவங்களால பெற்றிருக்க முடியுது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப வியக்கும் அளவுக்கான திறனை பிள்ளைகள் வந்து வெளிக்காட்டுறாங்க. இததான் வந்து நம்ம வந்து வள்ளுவரோட ஒப்பிட்டு பார்க்கலாம். 661வது வினை திட்பம் என்கின்ற, எப்படி இதெல்லாம் ஒரு நூலை ரெண்டா பிளக்க முடியுமா, அந்த காதுல இருக்கக்கூடிய குழையினுடைய நுனிய மட்டும் தொட்டுட்டு எல்லாம் அம்ப விட முடியுமா அப்படின்னா முடியும். எதன் வழியாக அப்படின்னா, ஒரு செயலை செய்வதற்கு மன உறுதிதான் தேவையே தவிர அந்த செயல் அல்ல. அந்த செயலை செய்பவனுக்கு இருக்கக்கூடிய மன உறுதிதான் என்பதை வள்ளுவர் குறிக்கிறார். வினை திட்பம் என்ப, ஒரு வேலையை செய்ய முடிக்கிறதுன்றது என்னன்னா, ஒருவன் மன திட்பம், மற்ற எல்லாம் பிற அவனுடைய மனசுதானே தவிர வேற எதுவும் இல்லை. அப்ப இந்த மன வலிமையெல்லாம் பயிற்சியின் போது ஆசான் கொடுக்க கொடுக்க மாணவர்கள் திறம்பட கற்றுக்கொண்டார்கள் என்பதை இந்த 1680வது பாடல்ல குறிப்பிடுறாரு. அடுத்தது 1681வது பாடல்ல திறமை மிக்க ஐவராக நீங்களாம் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக புகழாரம் சூட்டுறாரு. நம்மளுடைய
தடமித்தன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில் வித்தையில சிறந்த வீரனாக விசயன் இருக்கின்றான். அவன் எப்படி இருக்கிறானா, அர்ஜுனனை போல வித்தையில சிறந்தவனவாக இருக்கின்றான். அடுத்தது வேல்ல சிறப்பு வாய்ந்தவன் யாருன்னா முருகன். அவனை போல இந்த கதம்பன் இருக்கின்றான். என் திசைகளிலுமே புகழ்பெற்று வாள் போர்ல சிறந்தவன் பரசுராமன். அவன மாதிரி இந்த கனகன் விளங்குகின்றான். யானை தேர் அப்படின்ற இந்த 4-5வது இருக்கக்கூடிய போர்கள்ல அசலமூர்த்தி என்பவன் சிறந்து விளங்க. இவன் எப்படி இருக்கானா, அசலன் என்கின்ற சிவபெருமானாகவே இருக்கின்றான் அப்படின்னு 5வருக்குமான ஒரு புகழை சுட்டுறாரு. விசயனே விசயன் விற்போர்க்கு, வில்போருக்கு விசயனுக்கு விசயன் தான். விசயன் என்பது அங்க நம்ம அர்ஜுனனை குறிப்பிடக்கூடியது. கதம்பனே முருகன் வேல்போர், வேல்க்கு முருகன் மாதிரி கதம்பனே. திசையெல்லாம் வணங்கும் வாட்போருக்கு கந்தனன் செம்பொன்னான் அப்படின்னு கனகனை பரசுராமனுக்கு குறிப்பிட்டு, அசைவிலான் யானை தேர்ப்போ கலசனே அசல கீர்த்தி அப்படின்னு அசலமூர்த்தியை யானைக்கும் தேர்ப்போருக்கும் சொல்லிட்டு, வசையிலான் புரவி சேனன் என்று அறியாவரும் புகழப்பட்டார். எல்லாரும் அவங்களை ரொம்ப சிறப்பானவர்கள் அப்படின்னு எல்லாரும் புகழறாங்க. அடுத்தது 1682வது பாடல்ல தடமித்த மன்னன் இட்ட கட்டளை. அவன் என்ன கட்டளை போடுறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பயிற்சியை கொடுக்கறதுக்கு 2 பேரை தவிர வேற யாராலையும் முடியாது. ஒண்ணு அவன் அரசனா இருக்கணும், இல்லைன்னா அந்தனர் குலத்தை சார்ந்த குருவாக இருக்க வேண்டும். இந்த 2ல சிறந்தவர்களால மட்டும்தான் இப்படி சொல்லித்தர முடியுமே தவிர மீதி யாராலையும் சொல்லித்தர முடியாது. அதனால அவனை கூட்டு சிறையில அடைங்க அப்படின்னு சொல்லி கட்டளை போடுற. எல்லாருக்கும் ஒரே குழப்பம், என்னடா இது, இப்படி போர் பயிற்சியை கொடுத்தவங்களை யாராவது சிறையில அடைப்பாங்களா அப்படின்னா, அவன் சொல்றான், காவலன் மக்கள் ஆங்கங்கண்டு கண் குளிர்ந்து நோக்கி ஏவலான் அரசன் ஒன்றோ இரு பிறப்பாளர் அல்லார்க்கு. அரசனோ இல்லது எப்படி அவன் அந்தனராக இருக்கணும். இரு பிறப்பாளர் அல்லார்க்கு, அந்த 2 பேரை தவிர ஆவதன் ரின்ன மாற்றி இந்த மாதிரியான வேற யாராலையும் செய்ய முடியாது. அவனை யான் நிகழம் பெய்து, உடனடியா அவன் என்ன செய்யுங்க, காவல் செய்திடு வல்லே காளையை கொணர்மின் என்றான். முதல்ல அந்த காளை போன்றவனை கொண்டு வாங்க, சிறையில அடைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே பாத்தீங்கன்னா சீவகன் தடமித்தனிடம் சேர்தல். 1683வது பாடல்ல கல்வியும் கொடிது போலும். கல்விய கற்றா அது ரொம்ப நம்மள இப்படி இல்லாம செஞ்சிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு எல்லாரும் நினைக்கிறாங்க. இது கல்வியில சிறந்திருக்கக்கூடிய இந்த தடமித்தன் சொன்ன மொழியை கேட்டு எல்லாருமே கொஞ்சம் குழப்பத்திலேயே இருக்கிறாங்க. அப்ப அந்த நம்மளுடைய சீவகன் வர்றாரு. ஒள்ளலன் சிறை செய்கின்றான் என்றவன் கருதிர் தோரார் பல்சனம் பரிந்து நிற்ப. எல்லாரும் ஐயோ இவனை போய் சிறையில அடைக்கணும்னு அரசன் சொல்லிட்டாரு, எப்படி இருக்கிறான் இவன் அப்படின்னு எல்லாரும் வாயார பேசக்கூடிய பல்சனம் பரிந்து நிற்ப பார்த்திப குமரன் சேர்ந்தான். அந்த அரச குமரனான சீவகன் அங்கு நின்றான். வில்வளார் கொண்டு வேந்தன் வேறு இருந்ததனை சொன்னான். அவன் என்ன செய்யறான், வந்தவனை வா முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே தனியா கடகடன்னு அழைச்சுக்கிட்டு வெளியில தனியா கூட்டிட்டு போயிட்டாரு பேசுறதுக்கு. உடனே ரொம்ப சந்தோஷமா தடமித்தன் நம்மளுடைய சீவன் கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, புன்முழு திரைஞ்சும் போட்டு பொறு களிரணைய தோன்றல். நீ எப்படி இருக்கிற அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு அப்படியே ஒரு பறவைகள் எல்லாம் கொத்தி தின்றதுக்கு உணவெல்லாம் தின்று கொஞ்சம் ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய யானை மீது உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய யானை போன்றவனே அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகம் மட்டும் இல்லாம விண்ணுலக இன்பங்களும் உனக்கு எப்போதுமே சேருமாறு என் மக்களுக்கு நீ என்ன பண்ணிட்ட, போர் நுணுக்கங்களை எல்லாம் கத்து கொடுத்துட்ட. அதனால உனக்கு அவங்களை நான் எப்படி பார்த்தேன் தெரியுமா, மண் முழுதன்றி வானும் கை கூட தந்தாய். இந்த மண்ணுலகம் மட்டும் இல்ல விண்ணுலகமும் என்கிட்ட வர அளவுக்கு நீ அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து விட்டாய். கண் முழுதுடம்பிற் பெற்றேன். இந்த வரி ரொம்ப அழகா ஒரு குறிப்பு. என் உடம்பு முழுக்க கண் கொண்டு என் பிள்ளைங்களுடைய வீரத்தை நான் பார்த்தேன். காலை கைமாறு காணேன். உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு எனக்கு தெரியல. பண் முழுதுடற்றும் தீஞ்சோர் பாவை நின் பாலால் என்றான். இந்த இன்னிசை ராகங்களை பாடக்கூடியவளும்
கிளி போல பேசக்கூடியவளுமாகிய எனது மகள் உனக்கே அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட ரொம்ப மகிழ்வாக சொல்றான். தன் இளவரசர்களுக்கு போர்க்கலையை கற்றுக் கொடுத்ததன் வழியா தன்னுடைய மகளை சீவகனுக்கு கொடுக்க தடமித்தன் முடிவு செய்ய, அதான் தனியா அழைச்சுக்கிட்டு போறாரு. அப்படியே ரொம்ப கோபம் கொண்டு அவனை சிறையில் அடைக்க போறான் அப்படிலாம் ஒரு பில்டப் காட்டி அது சொல்லுவோம்ல, பயமுறுத்துற மாதிரி சொல்லி கடைசியில அவர் ரொம்ப அழகா கொண்டு போய் மகளை திருமணம் செய்து வைக்க போறான் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, 1685வது பாடல்ல என் மக உனக்குதான் அப்படின்னு. ஆனாலும் இவனுக்கு சொன்ன உடனே டக்குன்னு ஏத்துக்க முடியாது இல்லைங்களா, அதனால வெயிட் பண்றாரு. முடிகழு மன்னன் சொல்ல மொய்கொள் வேர் புரிசில் தேற்றான். அப்படியே கொஞ்சம் அப்படியே பாக்குறாரு, இப்படி சொல்லிட்டாரு அரசரு, ஆனாலும் நம்ம பதில் சொல்லலாமா என்னன்னு சொல்லிட்டு அப்படியே கம்முனே இருக்கிறாரு. வடிவமை மனம் ஒன்றாக வாக்கொன்றா மறுத்தலோடு, மனசுக்குள்ளா கனகமாலை மீது இருக்கு, அது அவளுடைய பேச்சு அவ எல்லாமே பிடிக்குது, ஆனாலும் அப்படியே கொஞ்சம் அரசன் கிட்ட டக்குன்னு சொல்லாம மறுத்தலோடு, வாக்கொன்றா மனம் ஒன்றாக வந்துருச்சு, ஆனா வாக்கொன்றாக மறுத்தலோடு தடிச்சுவை தொளிரும் வேளான் தன் கையால் முன்கை பற்றி இடி முரசனைய சொல்லால் இற்றென செப்புகின்றான். இவன் வேணான்னு சொன்ன உடனே அப்படியே கோபம் எப்பயுமே வெற்றியை பெறக்கூடிய கரங்களை சீவகனை பற்றி என்ன பண்றான், இடி மாதிரி பேசுறாரு நம்மளுடைய தடதன். என்ன, நீ என் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. திருமண வேண்டுகோளை சீவகனும் ஏத்துக்கிறான். 1686வது பாடல்ல பூவியல் கோயில் கொண்ட பொன்னான் ஆலய அணைய நங்கை, எப்படி செந்தாமரையில பூத்திருக்கக்கூடிய திருமகள் போன்றவள் என்னுடைய மகள் அப்படின்னு சொல்லி திருமகளை நீ அவளுடைய கண் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கருங்குவளை போன்ற மகள், அவ பேரு கனகமாலை, அவதான் என்னுடைய மகளாக பிறக்கும் போதே சோதிடர்கள்லாம் சொல்லிட்டாங்க. காவியம் கண்ணி பிறந்தலும் கனிகள் ஈண்டி, அவங்க அப்பவே முன்னமே என்ன சொல்லிட்டாங்கன்னா, மூவியல் திரிதல் இன்றி சாதகம் முறையில் செய்தார். அவங்க எல்லாரும் ரொம்ப ஆராய்ந்து பார்த்து அவளுக்கு என்ன பண்ணாங்க, சோதிடர்கள் கணித்தனர் அவளுடைய சாதகத்தை. எப்படி என்ன சொன்னாங்கன்னா, அம்பு பொருந்திய ஒரு வில் விட்டனாலதான் அவனுக்கு சிறந்த உரிமை உடையவனாக வருவான் அப்படின்னு சொன்னாங்க. ஏவிய வில் சிலையினார்க்கே உரியல் என்று உரைப்ப நேர்ந்தான். அப்பவே அவங்க சொல்லிட்டாங்க, அதனால நீதான் அவளுக்கு தக்கவன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சீவகன் கனகமாலையை மனம் புரிதல். 1687வது பாடல்ல வாருலா முளையின் ஆட்கும் வரிசிலை கடக்கையார்க்கும், கச்சினை அடிந்த கனகமாலைக்கும் ரொம்ப நெடிய வில்லை ஏந்தி கைகளை கொண்டிருக்கக்கூடிய சீவகனுக்கும் நாள் குறிச்சாங்க. சீருலா கோலம் செய்தனர், எல்லாம் முழுவதும் அந்த நகரமே விழா கோலம் பூண்டு செப்பினார் வதுவை நன்னாள். இந்த நாள்ல திருமணம், வதுவை என்பது திருமணம், அந்த ஒரு நல்ல நாள்ல திருமணம் செய்யலாம் அப்படின்னு சொல்றாங்க. பாரெல்லாம் அறிய நின்று, இந்த உலகமெல்லாம் நின்று புகழும்படியாக படாமுற சார்ப தீவேட்டு ஏருளாம் போதை இன்ப தின நலம் பருகுகின்றாள். அந்த 2 பேருக்குமான சீவகனுக்கும் கனகமாலைக்கும் இனிதே திருமணத்தை நடத்தி அவர்கள் இன்பம் பருகும்படியாக செய்தனர் அப்படின்னு சொல்றாங்க. இருவரும் கூடலில் மகிழ்ந்திருத்தல். 1688வது பாடல்ல மோட்டிலம் குறும்பையண்ண முளைக்கடா களிறு முத்தன் சூட்டிய ஓடை பொங்க நாடெனும் தோட்டி மாற்றி ஆட்டிய சாந்தமென்னு முகப்படாம் அழித்து வெம்போர் ஓட்டர ஓட்டி பைந்தார் உழக்கி இட்டு வந்த அன்றே. இந்த இருவரும் திருமண நிகழ்வுக்கு பின்பு இன்பம் தொய்த்த நிலையை ரொம்ப அழகா போர்க்கலையில இருக்கக்கூடிய சிறப்புகள் போல, இங்க எப்படி யானை போர் நடக்குமோ அதை போல இங்கே இன்பத்துடன் இருந்ததை ஒப்பீடு செய்து சொல்றாங்க. அடுத்தது 1689வது பாடல்ல சீவகனுடன் கனகமாலை எப்படி இன்பம் துய்த்தாள். ஒன்மணி குழைவில் வீச ஒளிர்ந்து பொன்னேன் ஓலை மின்னம்
வண்ணமே கலைகள் ஆர்ப்பாவ போட்டிருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் அணிமணிகள் எல்லாம் வந்து ஒளி எழுப்ப வான் சிலம் ஒலிப்ப முத்தும் கனியும் பசும்போல் நானும் கதிர்முளை புடைப்ப காமர் அணங்கு அண்ணல் அண்ணலங்குமரன் தன்னோடு ஆயிழை ஆடினாலே இருவரும் மிக இன்பத்துடன் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து சீவகன் என்னும் யானை வந்து விழுந்தது போல 1690 பாடல்ல மூசுதேன் வாரி அல்குர் பட்ட பின் முளைகள் என்னும் மாசரு கந்தின் மென்தோல் மணி தொடர் கொளுத்தி வாட்கண் அவ அழகிய கண்கள் அவளுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வர்ணித்து ஆசரு வைர தோட்டி முதலணிந்த அமுத செவ்வாய் அவளுடைய இதழ்கள் எப்படி இருந்தது சிவந்த வாயை உடையவளவாகும் காசரு கவளமாக களிறு கோட்ட பட்டதன்றே. ஒரு யானை எப்படி வந்து ஒரு கவளத்திற்கு உண்டு மகிழுமோ அதை போல சீவகன் கனகமாலையுடன் இன்பம் தூய்த்தான் என்பதை குறிப்பிடுறாங்க. அடுத்தது இன்ப விளையாட்டில் இணைந்த இருவர் 1691 பாடலம் ஒப்பினை தனக்கிலாதான் உருவரை அகல மூழ்கி செப்பினை அணைய செங்கேழ் வனமுலை பொருது சேப்ப கற்பக மரத்தை புள்ளி கைவிடாதொழிந்து காம துப்புரவும் விழுங்கும் காம வள்ளியின் தோற்றம் ஒத்தாள். இப்ப இந்த இடத்துல இருவரும் இணைந்திருக்கக்கூடிய நிலை எப்படி இருக்குன்னா ஒரு கற்பக மரத்தை தழுவி கொண்டிருக்கக்கூடிய காமவள்ளி கொடியினுடைய தோற்றம் போல இருவரும் இருந்தனர் அப்படின்னா அதை வந்து நமக்கு ஒப்புமைப்படுத்தி கொடுக்குறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 1692 பாடல்ல ரொம்ப மகிழ்வாக இருக்கக்கூடிய கனகமாலை காய்வுறு வேட்கை தன்னார் கங்குலும் பகலும் வில்லால் வேய்வெறு தமைந்த தோளால் விழுத்திரை அமுதமென்று சேய்நலம் கடந்த செல்வன் திருநலம் தெளிந்திட்டாற்று ஆற்ற வாய்விடால் பருகி இட்டாள் மடக்கிள்ளை மறுத்து சொல்லாள். அவர் ரொம்ப கிளி போல பேசக்கூடிய கனகமாலை அந்த இன்பத்தை எப்போதும் நுகர்ந்து கொண்டு இருப்பவளாக இருந்தாள் என்பதா குறிப்பிடுறாங்க. அடுத்தது 1693 பாடல்ல திரையிடை கொண்ட இன்னீர் அமுதுயிர் பெற்றதென்னும் உரையிடை கோதை மாதர் ஒளிநல நுகர்ந்து நாளும் வரையுடை மார்பன் அங்கன் அவைக்கினன் என்ப மாதோ கரைகடல் அணைய தானை காவலன் காதலானே. இந்த சீவகனும் நம்மளுடைய இன்ப நலத்தை ரொம்ப சிறப்பாக தடமித்தனுடைய அவளுடைய மகளுடைய இன்பத்தை அந்த நாட்டில் இருந்து இன்பத்தை சில காலம் துய்த்து கொண்டு இருந்தான் அப்படின்னு. இந்த துய்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில ராசமாபுரத்துல என்ன நடக்குது அப்படின்றத அடுத்த பாடல் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. 1694 பாடல்ல வால் போன்ற கண்ணை கொண்டிருக்கக்கூடியவளும் கொவ்வை கனி போன்ற இதழ்களையும் கொண்டிருக்கக்கூடிய கனகமாலையுடன் இன்பத்துடன் இருக்கக்கூடிய அந்த வேலையில கட்டியங்காரன் ஆண்டுகிட்டு வரக்கூடிய ராசமாபுரத்துல அவன் சிறந்த வேல் ஆயுதத்தை கொண்ட சீவகனுடைய நெருங்கிய சுற்றத்தாருக்கு என்னென்ன மாதிரியான துன்பத்தை எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதை நான் இதுக்கப்புறம் கூறுகின்றேன் அப்படின்னு சொல்றாரு. வாளினால் முடைந்த கண்ணால் வருமுளை தடத்துள் வைகி தோளினால் முடைந்த புள்ளி தொண்டைவாய் அமுத மாந்தி காலை செல்கின்ற நாளும் கட்டியங்காரன் மூதூர் மீளிவேர் குறிசிற் உற்றார் உற்றது விளம்பல் உற்றேன். அவங்களுக்கு என்னெல்லாம் உற்றது அப்படின்றத நான் சொல்றேன் இதுக்கப்புறம் அப்படின்னு. ராசமாபுரத்துல நிகழக்கூடிய கட்டியங்காரனுடைய ஆட்சி என்ன மாதிரியான நிலையில இருக்கு, சீவகனுடைய சுற்றத்தார் எவ்வளவு கொடுமையில இருக்கிறாங்கன்றத பத்தி குறிப்பிடுறார். நந்தட்டன் வந்து ராசமாபுரத்தை அடைதல். இங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ராசமாபுரத்துல இருக்கக்கூடிய ரொம்ப தேடி தேடி சீவகன் வந்து எங்க போனா அப்படின்றதே தெரியாம நந்தட்டன் வந்து ஒரு இடமா தேடிக்கிட்டு வரான். அது எப்படி இருக்குதுன்னா வெண்ணிலாவை பிரிஞ்சிருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரம் போல சீவகன் வந்து எங்க இருக்கிறான்னு தெரியாம சீவகன் வந்து வெண்ணிலா போலவும் நந்தட்டன் வந்து ரோகிணி போலவும் அவனுடைய தம்பியான தேடிக்கிட்டு வரான்.
ஒரு எங்க இருக்கிறானே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரும்போது அந்த ஏமாங்கத நாட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டான். அங்க வந்து அப்படியே கொஞ்சம் வளம் பொருந்திய நாடா இருக்கக்கூடிய இந்த ராசமாபுரத்தையும் வந்து அடைந்தான் அப்படின்னு சொல்றாங்க. 1695 பாடல்ல வெண்மதி இழந்த மீன் போல், அதுதான் இங்க வந்து ரோஹிணி நட்சத்திரம், மீன்ன்றது இங்க விண்மீனையும், வெண்மதி நம்ம நிலவையும், விடலைக்கு தம்பி மாழாந்து ஒன்மதி சூழ்ச்சி மிக்கான் உள்ளுழி உணர்தல் செல்லான் புல்மிதி துடைந்த போது பொழிந்த மட்டொழுகி நன்னாட்டு உள்மதி வருந்த நாடி ஒளிநகர் எய்தினானே. ஏமாங்கத நாட்டை வந்து சேர்ந்து கண்டுபிடிச்சிட்டா ராசமாபுரத்தையும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 1696 பாடல்ல தத்தை வந்து இசையமைத்து பாட துவங்குறான். இங்க வந்து ரொம்ப வெள்ளி மலைக்கு சொந்தனான வெள்ளி வெண்மலைக்கு வேந்தன் ஒரு மகள் வேர்கண் பாவை, அந்த கழுட வேகனுடைய மகள் இருக்கா இல்லைங்களா, அவ வந்து காந்தர்வ தத்தை ரொம்ப வந்து கவலையோட இருக்கிறான் தலைவனை பிரிஞ்சு. ஒள்ளிழை அவளை கேட்பான் உருவழி செல்லும் ஆங்கன் வள்ளிதழ் போதை தானே இட்டதோர் வண்ணன் தன்னை கொள்ளத்தான் முரள உற்ற கோலமை வீணை கொண்டாள். அவ அப்படியே தன்னுடைய உள்ளத்துல இருந்த அந்த உணர்வுகளை எல்லாம் எப்படி அந்த பாடல்ல அந்த நரம்புகள் வழியாக தன் உணர்வுகளை எல்லாத்தையும் அந்த நரம்புகள் வழியா இறக்குறதுக்காக அவ வந்து என்ன செய்யறானா யாழை எடுக்கின்றாள், கையில எடுத்து ஏந்தினாள் அப்படின்னு சொல்றாங்க. 1697 பாடல தத்தை வந்து தெளிவுடன் பாட தொடங்குறான். ஆடக செம்பொன் ஆணி ஆண் நெய்வார் தனைய தென்போல். இங்க வந்து காந்தர்வ தத்தை வந்து மலர் மாலையெல்லாம் சூடி இருக்கிறா. அந்த பொன் வந்து 4 வகையாக சொல்லப்படக்கூடியது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடகம், கிளிச்சிறை, சாம்பூந்தம், சாத்ரூபம், இந்த 4. இதுல ஆடக செம்பொன்னால செய்த ஆணியில மாட்டி வச்சிருந்த அந்த யாழை எடுத்து அந்த அப்படியே அந்த இசை நரம்புகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பசுவினுடைய நெய் மாதிரி இப்படி வழவழன்னு இருக்கு. அதை வந்து கொஞ்சம் முருகாணியை வச்சு என்ன பண்றா, கொஞ்சம் திருகுறா அந்த ஆணையெல்லாம் கொஞ்சம் எப்படி வந்து அந்த அவங்களுடைய அந்த இசைக்கு ஏற்ப அதை மீட்டுறதுக்காக வச்சுட்டு தெளிவுடன் பாட தொடங்குகிறாள். ஆடக செம்பொன் ஆணி ஆண் நெய்வார் தனைய, இந்த செம்பொன்னுலே ஆடக செம்பொன் தான் சிறப்பானதுன்னு அப்படின்னு அதுல செய்த ஆணியில வச்சிருந்ததை எடுத்து ஆணி நெய்வார் அப்படியே என்பது பசு, அதுல இருந்து எடுக்கப்பட்ட நெய் மாதிரி இருக்கக்கூடிய அந்த நரம்புகளை எல்லாம் தின்போல் மாடகம் நொண்டு கொண்டு மாத்திரை நிறைய வீக்கி சூடகம் அணிந்த முன்கை தொகுவிரல் சேர்ப்ப ஏற்றி தோடலர் போதை கீதம் துணிவின்றி பாடுகின்றாள். அவ இப்ப பாடல அழகா அவ பாட ஆரம்பிச்சுட்டா. அப்படியே கை வந்து ஏற்கனவே சிவந்த கைகள், அந்த யாழை மீட்ட போகும்போது இன்னும் கொஞ்சம் சிவக்கிறது. அப்படியே அவ பாட ஆரம்பிக்கிறான். அப்படியே கண்ணீர் அப்படியே கரை புரண்டு ஓடுது. கண்ணீர் சிந்தியே காலம் கழிப்பேனோ அப்படின்னு சொல்றான். இருமருங்குள் போதணியின் என்றிணைந்து கையின் நறுமலர்கள் சிந்துவார் நன்னார் துறந்தார் நன்னார் துறப்ப நனிவளையும் தோல் துறப்ப கண்ணோவா முத்துணைப்ப தோழி கழுவேனோ அப்படின்னு சொல்லி தன்னுடைய உள்ள குமுறல்களை அப்படியே இறக்கிடுறா. அப்படியே நான் கண்ணீரோட தான் நான் என் கண் வந்து கண்ணீர் முத்துக்களை தான் அது தொழிந்து கொண்டே இருக்குமோ, நான் அப்படிதான் இருப்பேனா, என்னுடைய நன்னார் என்னோட என்னை விட்டு பிரிய மாட்டேன்னு சொன்னவரே என்னை பிரிந்து போய்விட்டார். நான் இப்ப வந்து என்ன நான் அவரை நினைத்து வருந்துவதனால் என்னுடைய கை தோல் எல்லாம் என்ன பண்ணிடுச்சு, மெலிந்து விட்டது. கை வளையலெல்லாம் தானா கழன்று அது மாட்டே கீழே விழுகின்றது. நான் இப்படியேதான் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி தன் மன குமரலை வெளிப்படுத்துகின்றாள். அப்ப நம்ம வள்ளுவர் குறிப்பிடுவது நம்ம பார்த்தோம்னா உறுப்பு நலன் அழிதல் பனை நீங்கி பைந்தொடி சோறும் துணை நீங்கி தொல்கவின் வாடிய தோல் அப்படின்னு தலைவனை பிரிஞ்சு இருந்தால் இந்த தோள்கள் மெலிதல் வளையல்கள் எல்லாம் கழுதல் சங்க இலக்கிய பாடல்களை எல்லாத்தையுமே எப்படி வந்து பசலை நோய் கொண்டிருப்பதனால அந்த பசலை நோய் என்பது அப்படியே அந்த
நமக்கு இளம் மஞ்சள் நிறத்தை கொண்டிருக்கக்கூடியது. இந்த பீர்க்கம் பூவை போன்றது. அப்படியே தோல் எல்லாம் வெளிரி போகிறது. சரியா சாப்பிடாம தூங்காம இருந்தா ஆட்டோமேட்டிக்கா வரக்கூடிய இந்த உணர்வுகளை அப்படியே பதிவு செஞ்சு நமக்கு இங்க அப்படியே இந்த தோல் எல்லாம் மெலியுது, வளையல் தானா கழன்று கிழே விடுகிறது. அது மாதிரிதான் நான் கண்ணீரோட தான் இருப்பேனோ அப்படின்னு சொல்லி அவ வந்து வருந்தரா. அடுத்தது 1699வது பாடல்ல, நான் உறங்காமல் கிடந்து இருக்கும் விழிகள் என்னோடது, அப்படிதான் நான் இருந்துகிட்டே இருக்கிறேன்ற மாதிரி சொல்றா. பூமாலை சூடிர் பொறையாற்றா நுண் மருங்குள். அவர் வந்து இதுக்கு அந்த முன்னாடி பாடலையும் அதே மாதிரிதான். இரு மருங்குள் போதனையின் என்றிணைந்து கையின் நறுமலர்கள் சிந்துவார் நன்னார் துறந்தார். அதாவது அவர் வந்து பூவை எடுத்துக்கிட்டு வருவாரு. அந்த பூவை நான் சூடினால் எங்க என்னுடைய மெல் இடை தாங்காது ஒடிந்து விடுமோன்னு அந்த பூவை சூடாம பூமியிலே போட்டுட்டு போயிடுவாரு. அப்படி நான் வருந்த கூடாது, அந்த பூ வச்சா கூட எனக்கு வலிக்குமோ அப்படின்னு நினைச்ச என் தலைவர் இப்ப என்ன நீங்காத ஆழ்ந்த துயரத்தில் விட்டு பிரிந்து சென்று விட்டாரேன்றது முதல் பாடல்ல அதுல சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் அதேதான். நான் வந்து ஏற்கனவே என் உடல் பாரத்தையே சுமக்க முடியாமல் இருக்கக்கூடிய என்னுடைய மெல்லிய இடை மலர் அணிந்தாலும் மீண்டும் பாரம் ஏறிடுமோ அப்படின்னு எப்பயுமே என்ன ரொம்ப அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க. பூமாலை சூடி பொறையாற்றா, பூக்களால எல்லாம் சூடுனா அவனால தாங்க முடியாது. நுண் மருங்குதல், ரொம்ப சின்ன மெல்லிய இடை, ஏமாறாதென்று இணைவார் எண்ணார் துறந்தார். இப்படி எனக்காக எண்ணி எண்ணி இருந்தவர் இப்ப என்னை பத்தி எண்ணாமலேயே பிரிந்து சென்று விட்டார். எண்ணார் துறப்ப எழில் வளையும் தோல் துறப்ப. அவர் என்னதான் துறந்துட்டு போனார்னா இந்த எழில் அழகாக இருக்கக்கூடிய என்னுடைய தோள்களும் அது இழந்து போகுது. அந்த தோல் இழந்ததுனால என் கை வளையலும் என்னை விட்டு துறந்து அதெல்லாம் கழன்று அது மண்ணு போகுது. நான் போக வைக்கல. மன்னார்வே கண் துயிலா தோழி மருள் வேணும். நான் கண்ணை இமைக்காமலே அவரை காணாமல் என் கண் விழித்து கொண்டே இருக்கிறது. நான் இப்படியே இருந்து போய்விடுவேனோ என்பதை அவன் வந்து குறிப்பிடுறான். இதையே நம்ம வந்துட்டு நம்மளுடைய வள்ளுவர் இதுலயும் நம்ம வந்து பார்த்து ஒப்பிட்டு பார்க்கலாம். கொடியார் கொடுமை உரைக்கும் தொடியோடு தொல்கவின் வாடிய தோல். அந்த அவர் தலைவர் பிரிந்து சென்ற கொடுமை நான் எப்படி சொல்லுவேன்? நான் சொல்லலன்னா கூட இந்த கழலும் வளையல்களும் அழகிழந்த தோள்களுமே சொல்லி கொடுத்துரும் போல அப்படின்னு சொல்லி அங்க வந்து பதிவு செய்வார். அதே போல இங்கேயும் அந்த என் அழகு எல்லாம் என்னை விட்டு துறந்து கொண்டே இருக்கிறது. நான் எப்படி இதே மாதிரி இந்த துயரிலேயே மூழ்கி கிடப்பேனோ, என்னால வெளியிலே வர முடியாதா, அவர் வரவே மாட்டாரா என்பது போல அவ சொல்றா. கடைசி பாடல்ல 1700வது பாடல்ல துன்பத்துல தவித்திருக்கக்கூடிய தத்தை. வண்டூத அம்மருங்குள் நோமென்று பூமாலை, அதாவது தலையில சூடி இருக்கக்கூடிய பூவு இவ வச்சு கனகமாலை சூடி இருக்கிறதுல அதுல வந்து என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல பூக்கள் இருந்தாலே வண்டுகள் வந்து வந்து ஊதும் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய காந்தர்வ தத்தை, கனகமாலை தவறா சொல்லிட்டேன். காந்தர்வ தத்தையுடைய கூந்தல்ல சூடக்கூடிய அந்த பூக்கள்ல வண்டுகள் வந்து மேயும் போது அந்த ஒளி எழுப்புறது, அந்த வண்டுகள் வந்து அதுல அமர்ந்துட்டு அந்த வழி தான் உன்னால தாங்க முடியாதே அப்படின்னு சொல்லி கொண்டோச்சும் காதலர் அதெல்லாம் துரத்தி ரொம்ப என்னை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடியவர். மெல்லிடை எங்க வருந்துமோ அப்படின்னு கலங்கி விடக்கூடியவர். சூட வந்த மலரை கூட சூடாம என்னை வந்து என்ன பண்ணுவாரு? காதலர் கூடார் துறந்தார் கூடார் அவர் துறப்ப கோள்வளையும் தோல் துறப்ப தோடார் பூங்கண் துயிலா தோழி துயர்வேணும். இதை நான் எப்படி தாங்குவேன்? அவர் என்னை விட்டு பிரிந்தாலும் என்னுடைய தோள்களும் தோல் துறப்ப கோள் வளையும் தோல் துறப்ப தோடார் பூங்கண் துயிலா, என்னுடைய அழகு எல்லாமே போய்விட்டது. தோல் மெலிந்து விட்டது. கை வளையல்கள் என்னை விட்டு துறந்து போகின்றன. நான் எப்படி கண் துயில்வேன்? நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி வேல் போன்ற விழிகள் உறங்காமல் கிடக்கின்றனவே அப்படின்னு சொல்றாரு. வாராக்கால் துஞ்சா வரின் துஞ்சா ஆயிடை ஆர்நனர் உற்றன கண் அப்படின்னு வள்ளுவர் குறிப்பிடுவார். தலைவர் இருக்கும் போதும் இந்த கண் தூங்கல, வராத நிலையில இப்பயும் தூங்காமல் தவித்து கொண்டே இருக்கின்றதே அப்படின்னு சொல்லி எப்படியெல்லாம் என்னை பார்த்து கொண்டிருந்தவர் இப்ப என்கிட்ட இல்லையே அப்படின்னா அவ வந்து உள்ளம் போன்று உள்வழி செல்கிற்பின் வெள்ள நீர் நீந்தல மண்ணோ என் கண்ணே. எப்படி இப்ப இருக்குதுன்னா
என் கண் வந்து வெள்ளத்துலதான் நீந்தி கொண்டு இருக்கிறது. அவர் வந்தா இதெல்லாம் நடக்காது. ஆனா அவர் என்னை விட்டு நீங்கி இருக்கின்றார். நான் இப்ப துன்பத்தில் தவித்து கொண்டிருக்கின்றேன், துன்ப வெள்ளத்தில் அப்படின்னு சொல்லி தன்னுடைய துன்ப நிலையை வந்து பறைசாற்றி கொண்டிருக்கின்றார். இப்படி வந்து நமக்கு எப்படி விசயன் அரசலங்குமரனுக்கு இளவரசர்களுக்கு போர் பயிற்சியை மேற்கொள்கின்றார். அதன் பிறகு திருமண காட்சி, அதுக்கப்புறம் இங்கே ஏமாங்கத நாட்டில் நடக்கக்கூடிய துன்ப நிலை, எப்படி வந்து பிரிந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய காந்தர்வ தத்தையினுடைய நிலைப்பாடுகளை எல்லாத்தையும் வரிசையாக நமக்கு குறிப்பிடுறாங்க. இந்த போர் பயிற்சியில சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகமே வந்துச்சு. எப்படி வந்து இவ்வளோ நூல் இழையில வந்து நம்மளால போர் செய்ய முடியுங்களா, இப்படி வந்து ரெண்டா பிரியும் அளவுக்கு அப்படின்லாம் சொல்லி நான் பார்த்து சரி நம்மளுடைய புறநானூற்றுல ஏதாவது ஒரு படிச்ச ஞாபகம், சரி அதனால தேடி பார்க்கும் அப்படின்னு பார்க்கும்போது புறநானூற்று 152வது பாடல்ல கொல்லிமலை அரசன் வல்வில் ஓரியை பத்தி பரணர் பாடி இருக்கக்கூடிய பாடல். வேட்டையில சிறந்தவன் வல்வில் ஓரி. அவன் வேட்டையாடக்கூடிய திறத்தை பத்தி சொல்லும் போது ரொம்ப அழகா குறிப்பிட்டுட்டு போவாங்க. வேழம் வீழ்த்த விழுந்தொடை பகழி. அவன் வந்து ஒரு அம்பை எடுக்கிறான், அந்த அம்பை எடுத்த உடனே வேழம் வீழ்த்த, அங்க முதல்ல அவன் வீழ்த்த ஆரம்பிச்சது ஒரு யானையைத்தான். யானையை வீழச் செய்த அந்த அம்பானது என்ன பண்ணுச்சு, அடுத்தது பேழ்வாய் உழுவையை பெரும் பிரிது உரி. உழுவை என்பது புலி. அடுத்தது அந்த யானையை வீழ்த்தி அந்த அம்பு புலியையும் தாக்கி புழல் தலை புகற்களை உருட்டி, ஊரல் தலை இங்க என்ன பண்ணுது, அடுத்தது மான், அங்க ஆண்மான், தலை என்பது ஆண்மான், அது அங்க இருந்தது, அதை ஒரு வீழ்த்தி அது புரண்டு கிடக்க பக்கத்துல உரல் தலை கேழற் பன்றி வீழ, அது என்ன பண்ணுது, பள்ளம் பறித்து கொண்டிருந்த அந்த பன்றி என்னது அதன் மீது அந்த அம்பு பாய்ந்து அதையும் வீழ்த்த, அயலது அதுக்கு பக்கத்துல இருந்த அயலது ஆழில் புற்றத்து உடும்பில், அந்த சேற்றம் அந்த பக்கத்துல பன்றியை வீழ்த்தி பக்கத்துல இருந்த உடும்பு மேலையும் அந்த அம்பு சென்று வல்வில் வேட்டம் வளம் படுத்து இருந்தோன். அந்த வல்வில் வேட்டம் என்கின்ற ஒரு முறையை குறிப்பிடக்கூடியது. அதாவது ஒரு அம்பு ஒண்ணுதான் போகும், ஆனா அது கண்டினியூவா தொடர்ந்து யானையை வீழ்த்தி, புலியை வீழ்த்தி, மானை வீழ்த்தி, பன்றியை வீழ்த்தி, புற்றில் இருந்த உடும்பையும் வீழ்த்தி, இப்படி பலதையும் வீழ்த்தக்கூடிய அந்த வல்லவனுக்கு வல்வில் வேட்டம் அப்படின்னு அதை குறிப்பிடுவாங்க. அந்த முறையை செய்யக்கூடிய இவன் யாரு, இப்படி ஒரு போரை யார் புரிஞ்சா, புகழ்சால் சிறப்பின் அம்பு மிக திளைக்கும் கொலைவன் யார்களோ, யார்தான் இதை செஞ்சிருப்பாங்க அப்படின்னா அங்க வழிபோக்கர்களாக சென்ற அந்த பாணர்கள் வந்து பார்த்து அந்த அம்பு இத்தனை உயிரினத்தையும் வீழ்த்தி இருக்கக்கூடிய அம்பை எய்தியவன் எவனோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்களாம். அப்ப அங்க நின்றது வல்வில் ஓரின்னு. அப்ப இங்க நூல் இழையை நூல் ரெண்டாக பிளக்கக்கூடிய அளவுக்கு திறம் படைத்த திறனை எல்லாம் சீவகன் வந்து நம்மளுடைய அரச குமாரர்களுக்கு தெரிவித்த திறன்களையும், நம்மளுடைய சங்க இலக்கியம் எப்படி அந்த போர் கருவிகளை அந்த போர் முறைகளை எல்லாம் தங்களுடைய இலக்கியத்திலே பதிவு செய்து வைத்திருக்கக்கூடிய முறையையும் இதன் வழி நமக்கு அறிந்து கொள்ள முடிகிறது. இதுவரை இணைய வழி இணைந்து உரையை கேட்ட அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும், இவ்வாய்ப்பை நல்கிய இந்த நிகழ்வை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியினை முறித்தாக்கி கொள்கின்றேன். நன்றி, வணக்கம் பையன். மிக்க நன்றிங்க அம்மா. ரொம்ப அற்புதமா தங்களுடைய 3வது பொழிவையையும் நிறைவு செய்து இருக்கிறீர்கள். ரொம்ப அழகான செய்திகளை எல்லாம் கொண்டு வந்து திருக்குறளோடு இணைத்து ரொம்ப அழகா, அதுவும் திருக்குறள்ல ஒரு இடம் இல்லை, அதிகாரமான தாங்கள் வந்து இணைச்சு அதை தேடி பிடிச்சிருக்கிறீங்க பாருங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக அமைந்து இருக்கிறது. தங்களுக்கு சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து இத்தனை சான்றோர் பெருமக்கள் முன்னிலையில் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு தங்களுக்கு மனமார்ந்த நன்றியினை உரித்தாக்கி மகிழ்கிறோம். மிக்க நன்றிங்க அம்மா. மிக்க நன்றி. சான்றோர் பெருமக்களே, ஓரிரு நிமிடத்தில் நாம கலந்துரையாடல் நிறைவு செய்யலாம். இப்போது தொடங்கலாம். ஜெயசுந்தர் ஐயா பேசுறாங்க. ஐயா வணக்கம். இன்றைய நிகழ்வு வந்து ரொம்ப அருமையான ஒரு நிகழ்வாக அமைந்தது. பொதுவா
இந்த இளைய தலைமுறையினர் இந்த இலக்கியங்களை கையாளுகின்ற விதம் வந்து மிக மிக ஒரு இனியதாக அமைகிறது ஐயா. பொதுவா ஒரு இலக்கியத்தையோ அல்லது ஒரு தமிழ் நூலையோ ஒரு எந்த விதத்திலும் திசை மாற்றலாம் என்பது ஒரு கணிப்பு. எப்படின்னா, அந்த உரையாசிரியர்கள் நினைத்தால் தங்களுடைய உரையிலே ஒரு சில நுணுக்கங்களை புகுத்தி அந்த போக்கையே மாற்றி விடுவார்கள் என்பது கூட நாம் படித்திருக்கின்ற செய்தி. அதுக்கு ஏற்றவாறு இன்றைக்கு ரொம்ப அருமையா இந்த இளைய தலைமுறையினர் இந்த காப்பியங்களை எடுத்து கையாண்ட விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அதுவும் முதலிலே பேசிய ஐயா சதீஷ்குமார் இளவல் அவர்கள் இயல்பான நடையில அந்த தலைவனும் தலைவியும் காதலிலே ஒன்றி இருக்கின்ற பொழுது அவருடைய மனநிலையை விளக்கி கூறிய விதம் ரொம்ப அருமையா இருந்தது. அது வந்து முக்கியமாக உரையாசிரியர்களால் தான் அது சாத்தியப்படும். அது வந்து ரொம்ப அருமையாக கையாண்டார். அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதற்கு அடுத்ததாக புனிதவதி அம்மையாரும் அவர் உண்மையிலேயே இந்த புலமை வந்து அவர்கள் வயதுக்கு மீறிய புலமையாகத்தான் இருக்கிறது. அந்த இலக்கியங்களை கையாளுகின்ற விதம் ரொம்ப அருமையாக இருக்கிறது ஐயா. அதுவும் முதலிலே இருந்தது முழுக்க முழுக்க அது மனநிலை சார்ந்த ஒரு 25 செய்யுள்களை படித்தார். அடுத்ததாக வருகின்றது போர்முறை பயிற்சிகளை எப்படி பயிற்றுவித்தார்கள் என்ற இலக்கிய பாங்கு இங்கே ரொம்ப அருமையா புனிதவதி அம்மையார் விளக்கி இருப்பது ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா. ரொம்ப இன்றைய நிகழ்ச்சியை வந்து இனிமையாக கேட்டு மகிழ்ந்தோம். ரொம்ப நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. நிறைவுல தாங்கள் தான் வந்து மங்கள வாழ்த்து பாடணும். இதையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி 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 ஐயா. வேற யாராவது? வேற யாரு பேசுறாங்க? ஐயா, நான் பேசலாம்னு நினைச்சேன். மங்கள வாழ்த்து பாட போறீங்களோன்னு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஒண்ணும் இல்லையா, இந்த எனக்கு இதுல 1684 வந்து உடல் முழுக்க கண்களை பெற்று கழித்தேன்னு அந்த தடமித்த மன்னன் சொல்றான். அது மாதிரிதான் இப்ப நம்ம பேசும்போது கூட உனக்கு உடம்பெல்லாம் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது கொஞ்சம் ரொம்ப அறிவுத்தாலியா இப்போ ஒரு கொஞ்சம் சிந்தனையோட செயல்படும் போது. அதே மாதிரி இங்க உடம்பு முழுவதும் கண்களை 1000 கண் பெறுதுங்கிறது இல்லாம இதுல உடல் முழுவதும் கண்ணுன்னு வருது. அடுத்தது 1698, 99, 1700 அந்த மூணுத்துலயும் நேத்து பார்த்த மாதிரியே நன்னார் துறந்தார் நன்னார் துறப்ப அப்படின்னு அதே இது வந்து அந்த மடக்கி வருது பாருங்க. அதுதான் எனக்கு கொஞ்சம் இன்னும் தெளிவு வரணும். அது மடக்கணின்னு சொன்னாரு. தோல் துறப்ப அப்படின்னு ஒரு 3 செயலுமே வருது. இது வந்து அந்த வருத்தத்தோட தோழி மருள் வேணும் அப்படின்னு கண் துயிலா அப்படின்லாம் பாடுறது ரொம்ப ஏதாவது ஒரு இசையோட நமக்கு தெரிஞ்சா பாடலாம். அது தெரியாது. புனிதவதியும் அவர் சதீஷும் ரொம்ப சிறப்பாக சொன்னாங்கய்யா. அவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப அப்புறம் இன்னொன்னு கொல்லிமலையில வந்து இவங்க சொன்ன அந்த வல்வில் ஓரி இது வந்து கொல்லிமலையை தான் ஆட்சி பண்ணது. வல்வில் ஓரி அங்க போனீங்கன்னா அந்த வளைவு ஒண்ணு இருக்கும், ஒரு வெல்கம் இது மாதிரி. அந்த இடத்துல இந்த பாட்டும் எழுதி போட்டு அந்த படமும் அத்தனை மிருகத்தையும் அந்த வில்லு போற மாதிரி படமும் ஓவியமா சாலை ஓரத்துல அந்த இதுல வரைஞ்சி வச்சிருந்தாங்க. நான் படம் கூட போட்டோ கூட எடுத்துட்டு வந்தேன். அப்புறம் வல்வில் ஒரு சிலை கூட வச்சிருப்பாங்க அங்க. கொல்லிமலை போனே பார்க்கலாம். நன்றி ஐயா. மகிழ்ச்சிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. மடக்கு அணின்றது வந்த சொல்லே வருங்கம்மா வந்து, ஆனா வேறு பொருளை தரும். வெவ்வேறு பொருளை அதை பிரித்து படிக்கும் போது வெவ்வேறு பொருளை தரும். அதுதான் மடக்கு அணி அப்படின்றாங்க. பாப்போம்மா, மிக்க மகிழ்ச்சி. வல்வில் கோரியை வந்து அடையாளப்படுத்தி அந்த வளைவு எல்லாம் சொல்லியிருக்கிறீங்க. நான் போயிடப்ப பாத்திருக்கேன், போட்டோவும் எடுத்துன்னு வந்துருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சிங்கம்மா. அதுக்கப்புறம் முன்னாடி அந்த 1000 இது உடல் முழுக்க கண்கள் வந்து இந்திரன், அது அவரு பெற்றது ஒரு சாபம். முறையற்று போனதுனால பெற்ற சாபம் ஒரு முனிவரால். ஆனா இத இங்க வந்து பெருமைக்காக பயன்படுத்தி இருக்கிறாரு இவரு. நான் வந்து அத்தனை கண்கள் கொண்டு பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகான செய்தி தான் அது.
ஏன்னா ஆமாங்க. மாற்று சிந்தனையோட அதை அணுகி இருக்கிற விதம் ரொம்ப அற்புதம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. சான்றோர் பெருமக்களே, நிறைவுக்கு வந்துடலாம்னு நினைக்கிறேன். வேற யாராவது பேச விருப்பப்பட்டால் பேசலாம், இல்லைன்னா நம்ம மங்கள வாழ்த்துக்கு வந்துடலாம். சரி. சென்னை செந்தமிழ் மன்றமும் அனைத்திந்திய சாதனை புத்தக நிறுவனமும் இணைந்து நடத்துகிற சீவக சிந்தாமணி. இந்த சீவக சிந்தாமணியில் அது நம்ம ஒரு உலக சாதனை முயற்சியாகவும் அதே நேரத்தில் ஒரு பன்னாட்டு கருத்தரங்கமாகவும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 70 அமர்வுகள் நகர்ந்திருக்கின்றன. ரொம்ப நகர்ந்துன்னா ரொம்ப அழகான செய்திகளை எல்லாம் கொடுத்து, அனுபவத்தை கொடுத்து, நம்மை மகிழ்வித்து இந்த 70 அமர்வுகளும் ரொம்ப அற்புதமாக நிறைவேறி இருக்கின்றன. 70 அமர்வுகளிலும் பங்கு பெற்று சிறப்பித்த அத்துணை சான்றோர் பெருமக்களையும் வணங்கி மகிழ்வதோடு அவர்களுக்கு நன்றியையும் தெரிவித்து மகிழ்கிறோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைக்கு மீண்டும் ஒரு செய்தி. இன்றைய கருத்து பெட்டியில் 30 நாள் பங்கு பெற்ற சான்றோர் பெருமக்கள் அனைவரும் சான்றிதழை பெற்றுக்கொள்ளலாம். அதற்குரிய இணைப்பு கருத்து பெட்டியிலேயே உள்ளது. அப்படி அது இல்லை என்றால் தெரிவிக்கவும், நான் அதை அனுப்புகிறேன். சான்றோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கிறேன். இன்றைய 69வது அமர்வை முனைவர் க. சதீஷ்குமார், உதவி பேராசிரியர் தமிழ்துறை, சோனா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, சேலத்திலிருந்து அவர் பேசியிருக்கிறார். முனைவர் கீசா புனிதவதி அம்மையார், எல்லோரும் அறிந்த அம்மையாராக மாறியிருக்கிறார். விருந்து நிலை பேராசிரியராக தமிழியல் புலம், புதுவை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருகிறார். இத்துணை நமக்கு சூழல் ரொம்ப ஈரப்பதம் குளிர்வித்து கொண்டிருக்கிறது. அந்த குளிர்வித்த நிலையில் சோகத்தையும் அதே நேரத்தில் திருமண காட்சிகளையும் தொடங்குவதையும் நாம இன்னைக்கு பார்த்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான செய்திகளை நாம இன்னைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறோம். மிக்க மகிழ்ச்சி. இருவருக்கும் நன்றியை தெரிவித்து, சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்வை நிறைவு செய்கிறோம். மீண்டும் நாளை சந்திப்போம். சந்திக்கும் வரை நல்ல மனதை பகிர்வோம் எல்லோரிடமும். நன்றி, வணக்கம். ஐயா மங்கள வாழ்த்து ஐயா. ஐயா தொடங்கலாம் ஐயா. திங்கள் மும்மாறி பெய்க, திருவரம் வளர்க செங்கோல், நன்கு இனிது அரசன் ஆள்க, நாடலாம் விளைக மற்றும் எங்குள அறத்தினோரும் இனிதோழி வாழ்க எங்கள் புங்கவன் பயந்த நன்னோல் புகழும் பொலிகமிக்கே. நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க ஐயா. ரொம்ப அழகா மங்கள வாழ்த்தை நிறைவு செய்திருக்கிறார். அவருக்கும் சென்னை செந்தமிழ் மன்றம் நன்றியை தெரிவித்து மகிழ்கிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.